நவாம்ச சார்ட்ல எப்படி பாகை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஒரு நவாம்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு ராசியா நவாம்ச கட்டத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படின்னா ஒரு பாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ராசிக்கு சமம். அப்ப வந்து ஒரு பாதம்ங்கிறது வந்து 3 டிகிரி 20 கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 3 டிகிரி 20ங்கிறத வந்து நாம அப்படியே வந்து 30ஆ மாத்தணும் அப்படின்னா, அதாவது அந்த ராசி பாகைய வந்து ஒரு நட்சத்திரம் பாதம் ஆரம்பித்த பாகையிலிருந்து ஒரு கிரகம் எவ்வளவு தூரத்துல இருக்கோ, உதாரணத்துக்கு இப்ப மேஷ ராசியில 0 டிகிரில வந்து முதல் பாதம் ஆரம்பிக்குது. ஒரு கிரகம் வந்து 3 பாகையில இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த 3 பாகை அப்படிங்கிற அளவ வந்து 9ஆல பெருக்கணும் அப்படின்னா 3 × 9 27. 3 டிகிரில ஒரு கிரகம் மேஷ ராசியில முதல் பாதத்துல இருந்துச்சுன்னா ராசியில, அந்த கிரகம் நவாம்சத்துல வந்து மேஷ ராசியிலேயே இருக்கும். அது வந்து 27 நவாம்ச பாகைகள்ல இருக்கும். இத வந்து நான் வந்து எக்ஸெல்ல கால்குலேட் பண்ணும்போது ஈஸியா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லித் தரேன். இதுதான் வந்து வர்க்க சக்கரங்கள்ல வந்து பாகை கணக்கீடு பண்ற சூத்திரம். இது இப்ப இதுவே வந்து நீங்க ஒரு தசாம்ச சக்கரத்துல எடுத்தீங்கன்னா 3.20ங்கிறது வந்து உங்களுக்கு 3 பாகையா மாறும். இந்த மாரியே நீங்க வந்து ஒவ்வொரு வர்க்க சக்கரங்களுக்கும் அந்த குறிப்பிட்ட பாத அளவு அல்லது குறிப்பிட்ட ஒரு கூறு அளவை நீங்க அப்படியே ஒரு ராசிக்கா 30க்கா வந்து பெருக்கி போட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட வர்க்க சக்கரத்துக்கான பாகை அளவு கிடைக்கும்.